விஷயம் இது உண்மை. காசு நீங்கள் லாங் டேர்மாக வச்சுருந்தீங்கன்னா பேங்க்லேயே, ஃபார் எக்ஸாம்பிளுங்க ஒரு 100,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ 100,000 பேங்க்ல வச்சுருந்தேன், இன்னைக்கு அதோட வேல்யூ 100,000 அப்படின்னு இருக்கும். பட் என் ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 100,000 வேல்யூ மேபி இப்போ 80,000 இல்லை 50,000 மாதிரி ஆயிருங்க. ஸோ தட்ஸ் வை அந்த காசை லட்சியலாம் மோர் தென் 20,000 நீங்கள் பேங்க்ல கேஷாக வச்சுக்காதீங்க. இட் இஸ் நாட் சேஃப் அண்ட் இட் இஸ் நாட் அ ஸ்மார்ட் மூவ் இப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நார்மலி என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காசு சும்மாவே பேங்க்ல வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பாய் லோ செல் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல போவாங்க. பட் என்னன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. திடீர்னு ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் ஹாயாக இருக்கும். பாருங்களேன், நீங்கள் வாங்குறீங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஸ்லெக் ஆயிடுச்சுனாக்கா பேர்ன், நீங்கள் போட்ட காசுலாம் பேர்ன் ஆயிரும். ஸோ அதான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பட் கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் அ சேஃப் ஹெவன் அசெட். சேஃப் ஹெவன் அசெட் அப்படின்னா பெத்தோல் பிரதரி சொல்றாரு, உண்மைதானே பிரதர்? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ராபர்ட் டி கியோசாக்கி அவரோட புக்கில் அவர் சொல்லியிருக்காரு, கோல்டு சேஃப் ஹெவன் அசெட் அப்படின்னா அது நீங்கள் அது ஒரு சேஃபான மெத்தட் ஆஃப் சேவிங் மணி. உங்கள் காசு ஸ்லோலி ப்ராக்ரஸ் பண்ணும். எஸ், கோல்டு ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணும், but it will progress. You will reach to one level where when you sell you get more profit. So கொஞ்சம் கொஞ்சமா ஏறினாலும் கண்டிப்பா கோல்டோட விலை ஏறும். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். நீங்க காசு அந்த கோல்டோட வேல்யூ பத்தி பார்த்து கவலைப்பட வேணாம். இன்னைக்கு விலை இந்த விலையில இருக்கு, நீங்க சொல்றீங்க ஐயோ இவ்வளோ ஹாய்